அன்யாசியா ஆர்மிஸ். இன்றைக்கி நம்ம அன்லக்கி கேர்ள்ஸ் பென் ஒன் நைட் வித் OT7ஓட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டைரெக்டாக இந்த OT7 FFக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இந்த FFோட ஸ்டார்டிங்லேயே அந்த ரோஸ் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கே டென்ஷனாக நீங்கள் பேசியிருப்பீங்கல்ல, ஆமாடி என்ன இப்போன்ட்டு அப்படி நீங்கள் போயிருப்பீங்க. அதெல்லாம் யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு காமிக்கல. ஆனால் அந்த பொண்ணு செம்ம டென்ஷனாக அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. உங்களை ஏதாச்சும் பண்ணணும், உங்களை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கா. அப்படியே இன்னொரு சைடு உங்களை காமிச்சா நீங்கள் அங்கே படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு டயர்டாக இருக்குல்ல, நைட் ஃபுல்லு கொஞ்சம் அங்கே வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் டயர்டாக இருந்தனால தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ டோர் நாக் ஆகுது. நீங்கள் எந்திரிச்சு போய் பார்க்குறீங்க. யாருன்னு பார்த்தா அந்த நல்ல மிஸ் தான் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன பையன் இன்னைக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. இல்லை மேம் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிம்மா அப்போனா ரெஸ்டடு. உனக்கு துணையாக ஜின்னும் ஆரம்பம் இங்கே தான் இருக்காங்க. அவங்க அது ஆரம்புக்கு சரியில்லைல்ல, ஸோ ஜின்னை இங்கே விட்டு போயிருக்காங்க ஆரம்போட ரூம்மேட்னால. அவர் தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு அது எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஃபுட்டுக்கெல்லாம் அவர் தான் இன்சார்ஜு. ஓகேவா? உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா அவருக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பர் கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் அதை ஒரு மாதிரி க்ரீப்பியாக பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. என்னம்மா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவங்க போன அடுத்த நிமிஷமே நீங்கள் ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஹலோ நான் தான் வயன். வயன் நீயா? உனக்கு எப்படி நம்பர் கிடச்சிச்சு? அது மேம் கொடுத்துட்டு போனாங்க, ஏதாச்சும் வேணும்னு உங்ககிட்ட கேட்க. அப்படியா, என்ன வேணும் சொல்லு. இல்லை எனக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரீங்களா? சரி வயன் நான் இப்போயே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. சரின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வருவார், ஏதாச்சும் மூவ் பண்ணலான்னு. அவரும் வராரு. டோர் நாக் ஆகுது. பார்த்தா ஜின் தான் அங்கே அப்படியே கொஞ்சம் கூலாக வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்களா. உள்ளே வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ரிவீலிங்காக ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. ஜின்னு அப்படியே திரும்பிடுறாரு பின்னாடி. என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை வயன், நீ இங்கே வச்சுருக்கேன் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா நடக்குது. OT7னா அவங்க கொஞ்சம் கெத்து இந்த மாதிரிலாம் அடங்குவாங்கன்னு நினச்சா, இவங்களாம் ரொம்ப இன்னோசென்ட்டாக கேரிங்காக லவ்லியாக இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்களே. நம்மளுக்கு மட்டும் இந்த கேன்சர் இல்லாமல் இருந்தால் இவங்களே யாராச்சும் ஒருத்தங்கள மேரேஜ் பண்ணியிருந்து ஹாப்பியாக இருந்திருக்கலாம். என் தலைவிதி எப்படி இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஐயோ இப்போ பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிளானுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறமா அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க சின்ன தான் வாங்க வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு. பார்த்தா யாரோ ஒரு மேட் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயோ இவனை என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அங்கே ஜின்னை காமிச்சா ஜின்னு நீங்கள் அப்படி இருந்ததை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக்காக இருப்பாரா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறா, நம்மள ஒரு வேலை பிடிச்சிருக்கும், அதனால நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஆரம் ரூமுக்கு போகிறாரு. அவருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க. ஆரம் பாவம் அவங்க கால் செம்மையாக வலிக்குதுன்னு அங்கே படுத்துட்ருக்காரு. ஆரம் போயிட்டு அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கும் சாப்பாடு விட்டு விடுறாரு. ஆரம் நீ இங்கே ரெஸ்ட் எடு, ஓகேவா? ஏதாச்சும் வேணும்னா எனக்கு கால் பண்ணு, நீ எந்திரிச்செல்லாம் வந்துடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஜின், நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேயே தான் இருக்கார். இப்படியே ஒரு ஈவினிங் டைம் ஆகுதா. ஈவினிங் டைமு அவரே உங்களுக்கு கண்டி எடுத்துகிட்டு வர்றாரு. மேடு யாராச்சும் போகன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்களா, ஸோ ஜின்னே உங்களுக்காண்டி லன்ச் எடுத்துகிட்டு வர்றாரு. வந்துட்டு டோரு நாக் பண்ணுறதா. நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரில. என்னடா ஆச்சு, ஓப்பன் பண்ணல, ஏதாச்சும் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருக்குமோ, நம்ம கவனிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பயப்படுறாரு, ஏதாச்சும் ஆகிருக்குமோன்னு. அவரே அங்கே இது இருக்குல்ல சேஃப்டி கீனோன்னு, ஸோ அதை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் உள்ளே அங்கே அப்படியே டவல் வேர் பண்ணிட்டு ஹேர்ஸ்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டு வரீங்க. இப்போ தான் வாஷ்ரூம் ஓப்பன் பண்ணிட்டு ஜின் பார்க்குறாரு. என்ன ஆச்சு வயன், உனக்கு எதுவும் ஆகலைல்ல, ஏன் உள்ளாச்சு, ஏன் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதவிக்கிட்டே கேட்டுட்ருக்காரு. நீங்கள் நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் பதட்டத்தில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. ஹலோ ஜின் வெயிட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் சமாதானம் ஆகுறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் உள்ளே குளிச்சுட்டு இருந்ததுனால வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிதான், ஓகே நான் உனக்காண்டி லன்ச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலான்னு பார்க்குறாரா. ஜின் சொல்லுவேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு.
இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸு எடுக்க முடியல, எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் பார்த்து அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அங்கேயே நின்று நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கொஞ்சம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அங்கே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கார் உங்களை விடையா. ஸோ அங்கேருந்து உங்களை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஓகேன்ட்டு கொஞ்சம் தள்ளி போறியா, அப்போ தான் எடுக்க முடியும். ஓகே ஓகே நான் தள்ளி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பக்கத்துலேயே நின்றுக்கிறீங்க. அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படியே அவர் பாவம் எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது உள்ளெல்லாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்படியே எடுத்து கொடுத்துட்டு சரி அப்போ நான் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்ணும், ஃபஸ்ட்டு நான் ஆரம் கொடுத்துட்டு வரேன், அப்புறம் தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. ஜின்னு வெளில வந்துட்டு நீங்கள் டவலோடு நின்றுட்டு இருந்தது, அந்த ஹேர் அது அப்படியே வாட்டர் ட்ராப்லெஸ் உங்கள் ஃபேஸ்லேருந்து அப்படியே ஒழுகுனது அதெல்லாம் பார்த்துருப்பாரு. அது அப்படியே அவங்க செஸ்ட்டுக்குள்ளே போயிருக்குமோ அதெல்லாம் பாவம் அவர் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு நின்றுப்பார். நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அப்படியே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு இருப்பீங்க. அவரும் இப்படி பதவிட்டு போயிடுறாரா, சரி பாவம் இந்த வாட்டி விட்டுடலாம், இன்னும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. அவரு வெளில வந்துட்டு செம்மையாக முடிச்சவங்கிறாரு. ஐயோ இவ வேற நம்மளை ரொம்ப டென்ட் ஏற்றுறாளே, இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. அப்படியே ஆரம் ரூமுக்கு போகிறாரா. ஆரம் பார்க்குறாரு. என்ன ஜின் ஏன் இப்படி இருக்க? இல்லை அது வந்து வயன் என்ன வயனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துடுறாரு. இல்லை வயனுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வயனும் பாவம் ரொம்ப சுஸ்தாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஓ அவ்வளோதானா, அதுக்கேண்டா எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமும் அவங்க சொல்கிறாரு. அவரை ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கியா அவளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. அவள் ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கா, இப்போ தான் போய் லஞ்சு கொடுத்துட்டு வந்தேன், இந்த நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆரம்பமும் ஜின்னும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜின்னு அதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க உங்களை பற்றியே. என்னடா யோசிக்கிற, ஒன்றும் இல்லை, எல்லோரும் ஈவினிங் போல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பில் சொல்லியிருந்தாங்க, அதான் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்ட கேட்குறாங்களா. என்னால் சத்தியமாக வர முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வயன் போகிறேன்னா அவளை மட்டும் போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வராங்க. நீங்கள் வந்துட்டு இன்னும் அந்த டவலோடையே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இன்னும் இப்படி இருக்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. அது வந்து இது நம்ம ஈவினிங் போல் ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நீங்கள் போகிறீங்களா? இல்லை ஆரம் போகல, ஸோ அவனுக்காண்டி நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அப்புறம் நானும் போகல, நானும் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் போகல? இல்லை எனக்கும் கொஞ்சம் சுஸ்தாக இருக்குல்ல, ரெஸ்டாச்சும் எடுப்பேன், அங்கே போய் என்ன பண்ணுறது, எனக்கு போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, அப்படின்னா சரி நீ இங்கே ரெஸ்ட் எடு ஓகேவா, நான் ஏதாச்சும் வேணும்னா கூப்பிட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் போகிறாரு. இல்லை சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவன் இன்னும் பாரு நம்மளுக்கு டெம்பரேச்சர் தான் வேலையை சுற்றிட்டு இருக்கோம், வேறு யாராச்சும் பார்த்தாங்கன்னா ஓட்டி சொல்லுவேன் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்படி ஆரம்பிக்கிறோம் போகிறாரா. என்ன அவள் போகிறாளா, போய் விட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இல்லை அவள் போகலையா, அவள் கொஞ்சம் சுஸ்தாக இருக்கா, ஸோ ரெஸ்ட் எடுக்கிறாளாம் அப்படின்னு சொன்னான். ஏன் அவ்வளோ சுஸ்தாக இருக்குது, பாவம் இப்போ பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நீ இந்த காலை வச்சுட்டு எப்படா போய் பார்த்துட்டு வருவா, நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு வேணா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஜின்னு. அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிஸ்ஸு கால் பண்ணுறாங்க ஜின்னுக்கு. ஜின்னு சொல்லுங்கள் மேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேம் நாங்கள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆரம்பக்கும் சரியில்லை, வயனும் கொஞ்சம் சுஸ்தாக இருக்குன்றா, ஸோ அவங்க 2 பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. ஓ அப்படியா, சரி ஓகே ஆனால் இன்றைக்கி நைட் எங்களால் வர முடியாது, நாளைக்கு மார்னிங் தான் நாங்கள் வருவோம் ஓகேவா, அது வரையும் நீ தான் பார்த்துக்கணும் உங்கள் 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்களா உங்கள் 2 பேரையும். சரி மேம் நீ நம்பியிருக்கீங்களா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், பத்திரமே பார்த்துக்கிறேன், நீங்கள் டோன்ட் வெரி, ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. சரி இப்போ உன்னை நம்பிதான் விட்டுருக்கோம், மொத்தமாக பார்த்துக்கோ ஓகேவா, நல்லா அந்த ஹோட்டலோட இதெல்லாம் லாக் போட்டுக்கோ, அவங்க எல்லோரும் நைட் போயிடுவாங்க, அங்கே வேலை செய்கிறவங்களாம், நீ தான் அந்த ஹோட்டலில் பார்த்துக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த ஹோட்டல் வந்துட்டு அந்த பிரின்சிபலோட ஹோட்டல் தான், ஸோ அங்கே வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒன்லி நைட்டு மட்டும் யாருமே இருக்க மாட்டாங்க, டோர் லாக் போட்டு போயிடுவாங்க, அங்கே மேட்ஸு யாருமே இருக்க மாட்டாங்க.
ஸோ ஓகே கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மிஸ்ஸு. சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஜின்னு என்னடா இது யாருமே இருக்க மாட்டாங்களா, நம்ம 3 பேர் தான் இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மேட்ஸ்லாம் அப்படியே போயிடுறாங்க. ஸோ அந்த பிளேட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குமா, நீங்கள் ஈவினிங் சாப்பிட்ட பிளேட்ஸ் எல்லாம். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அங்கே மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு, கிச்சன் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வரீங்க ஜின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ ஜின் இந்த மாதிரி வேலை பார்க்குறாரா, நீங்கள் வந்துட்டு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. என்ன என்ன ஏதாச்சும் வேணுமா? இல்லை அதெல்லாம் வேணாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன்? இல்லை இங்கே இருக்க பாத்திரம் நான் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஓ அவ்வளோதானா, சரி போ பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அனுப்பி விட்டுறாரு. நீ டிஷ் வாஷ் பண்ணுவியா, ஃபஸ்ட்டு இதை போய் கொஞ்சம் ஆரம்பிக்கிட்ட கொடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, அது ஆரம்பிக்கு காஃபி தான். சரி கொடுங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹேண்டை டச் பண்ணுற மாதிரியே வாங்குறீங்க. பார்க்குறாரு ஆனால் கண்டுக்கல. சரின்ட்டு நீங்களும் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்கீங்க. ஜின்னு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு நீங்கள் போகிற வரையும். ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க, டோர் நாக் பண்ணுறீங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. ரொம்பவே ஹாப்பியாகிறாரு. ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னு இப்போ தான் பார்க்குறீங்க வந்து. ஸோ சரி வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கூப்பிட்றாரு. நீங்களும் உள்ளே போகிறீங்க. என்ன காஃபி எடுத்து வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. ஆமாம் எப்படி இருக்கீங்க, இப்போ ஓகேவா நார்மலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. அதெல்லாம் ஓகே நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போய் அவருக்கு காஃபி கொடுக்குறீங்க. தேங்க்யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து உங்கள் லிப்ஸில் கிஸ் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வயன் ஒன்று நிஜமாகவே 1 டே ஃபுல் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன 1 டே ஃபுல் மிஸ் பண்ணிங்களா, சரி நான் முடிஞ்சாலும் அடிக்கடி வந்து பார்க்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறீங்க. உங்களை நினச்சி சிரிச்சுட்டு எங்கள் காஃபி குடிச்சிட்ருக்காரு. கீழே வரீங்க. அதுக்கப்புறமா போய் அவர் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்கிட்ட சொல்கிறீங்க. சரி ஓகே போய் நீ பாத்திரம் கழுவு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அது வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க, டிஷ் வாஷ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஹேர்ஸ் அப்படியே டிஸ்டர்பன்ஸாக வருதா உங்களுக்கு. உங்கள் ஃபேஸ் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு உங்கள் ஹேர்ஸு. அதை வச்சுட்டு உங்களால் இப்போ வாஷ் பண்ண முடியல. அந்த பார்க்குற ஜின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஹேரை ஒரு பன் மாதிரி போட்டு விட்றாரு. நீங்கள் தேங்க்யூ ஜின் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்களா. அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக போய் அவர் லிப்ஸில் பெக் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றீங்க. ஜின்னு ஷாக்கு, என்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ரூமுக்கு ஓடி போயிடுறீங்க வெக்கப்பட்டுட்டு. ஜின் இது உண்மைதானா இல்லை என்ன நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் பார்த்துட்ருக்காரு. அப்படியே முடியுது டே. அதுக்கப்புறம் ஜின்னே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு டோரெலாம் லாக் போட்டு வராரு. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரா. உங்கள் ரூம் தாண்டி தான் போகணும். ஸோ அவர் அப்படியே போகிறாரு. அவர் போகிறது நீங்கள் பார்க்குறீங்க. அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறாரு. பார்த்தா நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஐயோ இவன் இப்போ எப்படி டின்னர் சாப்பிடுவான், எழுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இல்லை வேணாம் பாவம், அவன் எந்திரிச்சானா கால் பண்ணுவான், அப்போ வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கீழே போகிறாரு. உங்களுக்கு ஏதாச்சும் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கலான்னு நீங்கள் அங்கே கால் பண்ணுறீங்க. கரெக்டாக அவர் கீழே வந்து உங்கள் ரூமுக்கு வரும்போது ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா. என்ன வேணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் எனக்கு டின்னர் எடுத்துகிட்டு வரீங்களா. அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன், இந்த எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை நான் சொல்கிறத எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி ஒரு 2 பிளேட் ஃபுட்டும் அதுக்கப்புறம் 2 பியரும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. என்ன பியர்லாம் அடிப்பியா. இல்லை ஒரு டைம் அடிப்பேன், தனியாக இருக்கும்போது அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அது இருக்கட்டும், எதுக்கு 2 அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஒரு 5 மினிட்ஸ் ஓகேவா. இல்லை பொறுமையாக வாங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுடுறீங்க.
ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜின்னும் அது தெரியாமல் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வராரு. டோர் நாக் பண்ணுறாரு, பார்த்தா ஓப்பனாக தான் இருக்குது. உள்ளே வாங்க, ஓப்பனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. நீங்கள் இப்பயும் உள்ள தான் கொஞ்சம் ரிவீலாக இருக்க மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு அங்கே உட்காந்துட்ருக்கீங்க கேஷுவலாக. ஜின்னு வராரு. இந்த வையன் உனக்கு இங்கே வச்சுருக்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாரு. ஹலோ ஜின் நில்லுங்க. சொல்லு என்ன வையன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை வையன் நான் இன்னும் சாப்பிடல, ஆரம் இன்னும் சாப்பிடல, அவங்க கூட தான் சாப்பிட்லான் இருக்கேன். சரி ஆரம் கூட அப்புறம் சாப்பிடுவீங்களா? இப்போ என் கூட வந்து கொஞ்சம் கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்களா? இல்லை நீயே வேணாம் என்ஜாய் பண்ண, நான் வேணா அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலான்னு பார்க்குறாரு. ஜின் இப்போ நீங்கள் இருக்க போகிறீங்களா இல்லையா? எனக்கு கொஞ்சம் தனிமையாக இருக்க மாதிரி இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறீங்களா? நீங்கள் கெஞ்சுறதுன்னு அவ்வளோ முடியல. சரி ஓகே வையன் உனக்கு அண்ணன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே உட்கார்றாரு. டோர் லாக் போட்டு வந்து இங்கே உங்கள் முன்னாடி தான் உட்கார்றாரு. அப்புறமா அதெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரா? சரி எதுக்கு 2 பிளேட்டு? உங்களுக்கும் எனக்கும் தான். என்ன எனக்கா? ஏன்? இல்லை உங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுச்சு, அதனால தான். டைம் ஸ்பெண்ட் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாச்சும் சொன்னால் அவன் ஓடிக்கு போகிறான் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் ஷை டைப்பாக. ஸோ நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இப்படி சொல்லி வைக்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே குடிக்க மாட்டேன், நான் உனக்கு கம்பெனி மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்ருக்காரு. என்னங்க இவ்வளோ பெரிய மனுஷராக வந்திருக்கீங்க, ஒரு ட்ரிங்க்ஸ் கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் மட்டும் ஊற்றி கொடுக்குறீங்க. அவரும் சரி ஓகேன்ட்டு குடிக்கிறாரு உங்கள் கூட. சியர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு கப் தான் குடிப்பார். பார்த்தா அப்படியே உள்ள பாட்டில் இறங்கிருச்சு. லாஸ்ட்டு சிப் வரை குடிக்க வச்சிடுறீங்க. அவரும் செம்ம மட்டையாடுறாரு. நீங்கள் கொஞ்சம் ஸ்டெடியாக தான் இருக்கீங்க. அப்புறமா நீங்கள் 2 பேரும் சும்மா மனசு விட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. என்னென்னு பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உட்காடுறீங்களா? ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வேறு ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருக்காரு, செம்ம போதையாக இருக்கார். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் நீங்கள் வந்து உட்காந்தோடனே என்ன அப்படி என்ன வையன் என்ன என் பக்கத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஜின்னுவா என்னைய உங்களுக்கு பிடிக்காதா? ஒன்னியவா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. அப்போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஷோல்டரில் அப்படியே லையாகிறீங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. நீங்கள் அவர் பார்க்குறீங்க ஹெட்டப் பண்ணிட்டு. அவர் ரொம்ப க்யூட்டாக இருக்காரா? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹாட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கோட்டை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கழட்டி விட்டுறீங்க. அவரும் சரின்ட்டு கழட்டி அங்கே பக்கத்தில் வைக்கிறாரு. இன்னும் ஹாட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட் ரிமூவ் பண்ண போகிறீங்களா? ஒரு 3 பட்டன் கிட்ட ரிமூவ் பண்ணிடுறீங்க. பையன் இதெல்லாம் சரிப்பட்டு வர்றது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஸ்டெடியாக தான் பேசுகிறாரு. என்ன அப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாம் தான், இருந்தாலும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்ன போங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோச்சிட்டு போய் அந்த சைடு உட்காந்துடுறீங்க. ஜின்னும் அங்கேருந்து எந்திரிச்சு வராரு. நீங்கள் வந்துட்டு பெட்டில் தான் உட்காந்துருப்பீங்களா? ஸோ உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உனக்கு என்ன இப்போது என் கூட இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்களும் ஃபுல் ட்ரெஸ்ஸும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. அப்புறமா ஜின் வந்துட்டு உங்களை அப்படியே ஹெட்டை புஷ் பண்ணி அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அவரை. அப்படியே அந்த நைட் அவர் கூட அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? ஜின்னுக்கும் அவள் தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அங்கேயே தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு 10 o'clock மாதிரி ஆயிருக்கும். அப்போ ஆரம்பிச்சிட்டு என்னடா ஜின்னு இன்னும் வரக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எந்திரிச்சிருப்பார். கால் பண்ணி பார்த்தா ஜின்னு எடுக்கவே இல்லை. என்ன ஜின்னு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருக்கார். அப்புறமா அவர் எந்திரிச்சு வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரால் முடியல. சரிங்க தான் எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே ரெஸ்ட் எடுத்துடுறாரு. அங்கே வச்சுருப்பார் ஃபஸ்ட்டே ஜின்னு அவருக்கான டின்னரு. ஸோ அந்த டின்னர் சாப்பிட்டு அவர் அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. அப்புறமா இந்த சைடு காமிச்சா நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் ஆகுது, ஜின் எந்திரிக்கிறாரு. நீங்களும் அங்கே தான் படுத்துட்டு நீங்கள் இன்னும் எந்திரிக்கல. ஜின்னை முழிச்சிட்டு உங்களை தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்போது ஒரு சத்தம் கேட்குதும் பார்த்து எல்லாருமே வந்துடுறாங்க. ட்ரிப்லேருந்து வந்துட்டு எல்லோரும் எங்கடா ஜின்னகா எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல மிஸ் போய் ஜின்னை பார்க்குறாங்க. அதாவது ஜின்ன ஆரம்ப ரூமில் இல்லை, இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த ரோஸ் பொண்ணு எனக்கு அந்த வயன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவளை போய் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ரூமில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு
அவள் வந்துட்டுருக்கா. இங்கே பார்த்தா நீங்களும் சின்ன அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பீங்களா? அப்போ அந்த பொண்ணு வந்து யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணுறாங்க டோரை. நீங்கள் தான் போய் முழிச்சிடுறீங்க. போய் அந்த பொண்ணு யாரா உள்ளே தான் இருப்பானோ ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. டோர் ஓப்பன் ஆகுது, பார்த்தா யாருமே இல்லை ரூமில், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. என்னடா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சத்தமாக கேட்குறீங்களா? அது வந்து ஒன்றும் இல்லை, நீ எந்திரிச்சிட்டான்னு பார்க்க சொன்னாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கன்ஃபியூஷனாக போயிட்டான். இவள் ரூமில் தான் இருந்திருக்கணும், இவள் தான் ஏதாச்சும் பிளான் பண்ணி அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ தான் காமிக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சின்னு. அந்த நல்ல மிஸ் வந்துட்டு எங்கே ஜின்னை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டே ஜின் பேரை கூப்பிட்டே போயிட்டுருப்பாங்களா. அப்போ தான் ஜின் முழிச்சிருப்பார். என்னடா இது எல்லோரும் வந்துட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லோரும் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் அப்படியே அங்கே இருக்க பிளேட்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கேஷுவலாக கீழே தான் இருந்த மாதிரி சும்மா போகிறாரா. அப்போ அந்த நல்ல மிஸ் பார்த்துட்டு என்ன இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன், நான் அது வந்து இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் அங்கே கொஞ்சம் விழுந்துருந்துச்சு, யாரை குடிச்சிட்டு போட்டிருந்தாங்க, அதான் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிப்பா, இல்லை காணாமல் போயிட்டியா, அதான் எங்கேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அந்த நல்ல மிஸ் சொல்கிறாங்க. அப்புறமா ஜின்னும் சரி ஓகே நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஆமாம் அவங்க வயனும் ஆரம்பம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எந்திரிப்பாங்க, அப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் போயிடுறாரு. பாடி எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு அவர் ரூமுக்கு போனால் ஆரம் அங்கே உட்காந்துட்ருக்காரு. எங்கடா இருந்த இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. இல்லை நான் இங்கே தான் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தேன், உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வியோட ரூமில் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படியாடா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு எது யார்கிட்டையும் சொல்லிக்கல. உங்ககிட்ட எதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிக்கலாம், தேவையில்லாமல் சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் பண்ண போன பிறகு நீங்கள் யோசிக்கிறீங்க எங்கடா ஜின்னை காணோம், ஒருவேளை எல்லோரும் வரத்துக்கு முன்னாடியே போயிட்டாரோ, நல்ல வேலைக்கு போயிட்டாரு, இவன் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தானா அவ்வளோதான், ஊர் ஃபுல் டம்பரை வச்சு சொல்லியிருப்பா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாகிறீங்க. இருந்தாலும் ஜின்னு கொஞ்சம் க்யூட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்புறமா நீங்களாம் மறுபடியும் ரெடியாகிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் நார்மலான பிளேஸ், அங்கே இருக்க சரௌண்டிங்ஸை சுற்றி பார்க்கலான்னு எல்லோரும் பிளான் போட்டிருப்பாங்க. எல்லோரும் இப்போ தானே வந்திருப்பாங்க, ஸோ எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுருப்பாங்க. நீங்களும் ஜின்னும் கொஞ்சம் அங்கே முழிச்சிட்ருப்பீங்களா. ஸோ நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அங்கே சுற்றிட்டுருக்கீங்க, மற்றவங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆரமும் அங்கே கொஞ்சம் சரியாக இருப்பார். ஸோ நீங்கள் ஆரம் பார்க்கறதுக்கான்னு போகிறீங்க. ஆரமும் அங்கே படுத்து தூங்கிட்டு இருப்பாரா, நீங்கள் போய் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஆரம் முழிச்சிடுறாரு. நீயும் ஏன் சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இல்லை நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. நான் இப்போ ஓகே தான் வயன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. ஆரம் உங்களை கூப்பிட்டு வயன் ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாரா. நீங்கள் ஒரு ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறீங்க, எதுவுமே ரிப்ளை சொல்லலை. போயிட்டுருக்கும்போது நம்ம ஏமாத்துறோமோ, இவங்களால ஏமாத்துறது தப்போ, பாவம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம இப்படி பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் இருக்கிற ஒரு மந்த்தாச்சும் என்ஜாய் பண்ணணும் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கோம், தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கன்ஃபியூஷன்லாம் போயிட்டுருக்கீங்க. ஜின் மட்டும்தானே முழிச்சிட்ருக்காரு. ஸோ ஜின்னு அங்கே ஆப்போசிட்டில் வராரு. நீங்கள் யோசிச்சுட்டு போகிறதுல அவர் இடிச்சிடுறீங்க. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா ஜின் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம் ஏன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பேசணுமா, சரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுறீங்களா. நம்ம டெரஸ் போய் பேசலாமா அப்படின்னு சொல்கிறாரா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜின்னும் டெரஸ்க்கு போயிடுறீங்க. அங்கே தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்களா. சொல்லு வயன், நீங்கள் எதோ சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்கள். அதுதான் சொல்லணும்னு யோசிச்சுட்ருக்கேன், எப்படி சொல்கிறது தெரில, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பார்வையன், நம்ம 2 பேரும் லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்துருச்சு, இப்போ நம்ம லைஃப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரா. உங்கள் மைண்ட் வாய்ஸு புதுசாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே முடிய போகுது, இல்லை புதுசாக வேறு ஸ்டார்ட் பண்ணுமா, என் லைஃபே போகிறது கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அது ஓகே தான், ஆனால் இந்த ட்ரிப்பு முடிகிற வரையும் நீங்கள் இதை பற்றி ஒன்றுமே பேசிக்காதீங்க,
நேற்று நடந்ததை மறந்துடுங்க இந்த 1 வீக் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜின்னுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக படுது, மறந்துடணுமா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? சீக்ரெட்டாக வச்சுக்கணுமா, அதுதான் இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி உனக்காண்டி இந்த 1 வீக்கு நான் சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன், நான் யார்கிட்டையும் சொல்ல, நான் வேணால் ஆறாம்கிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரா? இல்லை நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக அவர்கிட்ட சொல்கிறீங்களா? அவரும் ஓகேவா என்ன உனக்காண்டி நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாரு. நீங்கள் அவரை பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜின்னும் உங்களை பின்னாடிலேருந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அவரும் ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா? நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு நீங்கள் அப்படியே கீழே ஓடி போகிறீங்க. ஜின்னு உங்கள் பின்னாடி தான் வராரு. அதை வந்துட்டு ஜேகே பார்க்குறாரு, என்னடா இது 2 பேர் மாடிலேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே வந்துட்டு நீங்கள் போகிறத பார்க்குறாரு. நீங்கள் போய் ரூமில் போய் லாக் போட்டுக்கிறீங்க. ஜின்னு உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு சிரிச்சுட்டு. ஜின்னுக்கிட்ட போயிட்டு ஜேகே என்னடா 2 பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா? அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் வயன் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. சரி அது வந்து நாங்கள் சும்மா அங்கே கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சா, அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷர் வாங்கிட்டு அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. ஜேகேக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, ஏதோ ஒன்று சரியில்லை, வயன் எதையோ ஒன்று மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. அங்கே ஹாயாக படுத்துட்ருக்காரு. என்னடா இன்னைக்கு ஜாலியாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேகே என்ன நிலமையில் இருக்காருன்னு தெரியாமல். ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்துட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க 2 பேரும். இன்னைக்கு நம்ம எங்கே வேணாலும் போகலான்னாங்கல்லடா, அது ஒரே ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் கூப்பிட்டு போகிறாங்களாம். அங்கே போயிட்டு அங்கே மட்டும் ஃபுல்லு சுற்றி பார்த்துட்டு அந்த மியூசியம் மாதிரி இருக்குமாங்க, அங்கே மியூசியம் மட்டும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணுமோ அங்கே போய்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரா? ஓ அப்படியாடா, அப்போ நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் போகிற யூஸ்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு உங்கள் சைடு காமிச்சா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? சும்மா அந்த மியூசியம் மட்டும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணுமோ போகலான்னு. நீங்களும் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட உட்காந்து அங்கே யோசிச்சுட்ருக்கீங்க. அங்கே எதுவுமே நம்மளுக்கு தெரியாதேடி, யார் கூட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. யார் கூட போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஓகே, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் சூன் வரும். ஓகே, அப்புறமா இங்கே தெரியுற என் லோகோவை கிளிக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வர்றதெல்லாம் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். அப்புறமா ஒரு லைக் மட்டும் கொடுங்க எனக்காண்டி. ஓகேவா? பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.